ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூனியர் அனலிஸ்ட் இன் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேபார்டரி அப்படின்னு டிஎன்பிசி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. இந்த எக்ஸாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/12/2023 நடந்துச்சு. இந்த எக்ஸாமோட டிஎன்பிசி வெளியிட்ட அபிஷியல் ஆன்சர்களை நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் மட்டும் எப்படி கேட்டிருக்கிறாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, அந்த கொஸ்டினோட சில கூடுதல் தகவல்களையும் இந்த வினாக்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அங்க நம்ம நேரடி வீடியோக்குள்ள போனோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அதை பண்ணிடுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்துடும். அங்க இப்ப நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 101. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையை கண்டுபிடிப்பின் தாய் அப்படிங்கிறாங்க. ஆமா, தேவை இருக்கிறதுனால கண்டுபிடிப்புகள் அதிகமா உருவாக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அதன் தவறுகளை மீண்டும் செய்ய நேரிடும். ஆமா, கடந்த காலத்துல செய்த தவறுகளை மீண்டும் சரி செய்து கொள்ளவில்லை எனில் மீண்டும் மீண்டும் தவறு நடக்க வாய்ப்பு உள்ளது. ரெண்டுமே ரைட்டு தான். ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்டா இருக்கு. நல்லா பாருங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். இரண்டு சரி மற்றும் சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 102. என்ன கொஸ்டின்னா, சில வேட்டையாடும் உயிரினங்கள் அவற்றின் நிறத்தின் காரணமாக சில சாத்தியமான இரையை உண்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளும். அதே போல மற்ற இனங்கள் உண்பதை தவிர்ப்பதற்காக அதே நிறத்தை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை சில உயிரினங்கள் உருவாக்கி உள்ளன. இருப்பினும் அவற்றிடமே சில விரும்பத்தக்காத அல்லது நச்சு ரசாயனங்கள் உள்ளன. இந்நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மிமிக்ரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 103. யூகோரியாட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா உட்கரு, நியூக்ளியஸ். கொஸ்டின் நம்பர் 104. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, 68வது ஐநா பொதுக்குழு டேசாம் ஆண்டினை சர்வதேச மண்ணாண்டாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ஆண்டு அறிவித்துள்ளதுன்னா 2015ஆம் ஆண்டு சர்வதேச மண் ஆண்டு என ஐநா அறிவித்துள்ளது. இந்த 68வது ஐநா பொதுக்குழு எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 20, 2013 நடந்துச்சு. இதுல என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா 2015 நம்ம மண்ணாண்டா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 2013 தான் முடிவு பண்ணாங்க. இதே சர்வதேச மண்ணின் தகாப்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தகாப்தம்னா 10 வருடத்தை குறிக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது 2015 இருந்து 2024 வரைக்கும். சர்வதேச மண்ணின் தகாப்தம் அப்படின்னாங்க 2015 இருந்து 2024 வரைக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதே உலக மண் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிசம்பர் 5 தான் உலக மண் தினம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2016 சர்வதேச பருப்பு ஆண்டு. அப்புறம் 2023 பாத்தீங்கன்னா சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 105. மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது அப்படின்னா பரோட் பீஸ், அதாவது கிளி மீன் அப்படிம்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 106வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது ஹைட்ரைடு சேர்மங்களின் காரத்தன்மையின் சரியான வரிசை? சி ஆப்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு SpH3 லெஸ் தென் SpHனா ஸ்டீரைன் அப்படிம்பாங்க. ஆண்டிமைன் ட்ரை அதரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ASH3, அது வந்து அர்ஸ்டேன் அப்படிம்பாங்க. தேர்ட் ஒன் PH3 வந்து பாஸ்பின். லாஸ்டா இருக்கக்கூடிய NH3 வந்து அம்மோனியா. இதை பத்தி நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம் கொஸ்டின்ல இந்த NH3 வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது லூயிஸ் காரமா லூயிஸ் அமிலமா அப்படிங்கிறத கேட்டாங்க. அந்த போன கொஸ்டின்ல இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 107. கூற்று கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிதான். காரணம் வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டு உள்ளது அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். ஆனா ரெண்டுமே பாருங்க தனித்தனி ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா கூற்றுக்கும் காரணத்துக்கும் பாத்தீங்கன்னா ஏனெனில் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா பொருந்துற மாதிரி இருக்கணும். இப்பதான் கூற்றும் காரணமும் சரியான விளக்கம்னு அர்த்தம். பட் இதுல சரியான விளக்கமா இல்ல. பி ஆப்ஷன் இரண்டும் சரி, பட் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின் 108வது கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். மின்னோட்டத்தின் அலகு என்னன்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். வெப்பநிலையின் அலகு கெல்வின்ங்கிற மாதிரி மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 109. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கார்போட்டோரோச்சி கேசியரேசியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பெர்டா கோசரேஸ். இந்த பெர்டா கோசரேஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பெஸ்டா கோசரேஸ்னா அவங்க ஒரு பெண்மணி. இவங்க வந்து ஹோண்டோராஸ் நாட்டை சேர்ந்த ஒரு
சமூக போராளி, இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் மாதிரி சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா குவால்கர் அப்படிங்கிற ஒரு ரிவர்ல அவங்க நாட்டுல அருவா ஜர்கானின்னு அணை கட்டலான்னு ஒரு கவர்மெண்ட் டிசைன் பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்தி சுற்றுச்சூழலை அங்க இருக்க பழங்குடி மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதுக்காக இவங்க உங்களுக்கு வந்து 2015 ஒரு விருது கொடுத்தாங்க. அது விருது பேர் ஞாபகம் இல்லை. 2015 விருது கொடுத்தாங்க. அவங்க குறிக்கக்கூடியது அந்த பிரிட்டா கோசரிஸ், கார்பரேட்டோ ரோச்சி கேசரிசி அப்படிங்கிறது அங்க இருக்க பழங்குடி வாழ் மக்களோட சம்மந்தப்பட்ட வார்த்தை இது. இந்த 2 ஆப்ஷன் கரெக்டா பொருந்தும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா விக்டோரியா பொலிவியானா அப்படின்னு சொல்றாங்க. விக்டோரியா பொலிவியானா 4th ஆப்ஷன், அதாவது கியூ ஹெர்பேரியம் அப்படிமா. விக்டோரியா பொலிவியானா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ராட்சத வாட்டர் லிலி இனம் அப்படிம்பாங்க. அதாவது தாமரைப்பூ மாதிரி குளத்துல பெரிய சைஸ்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி இது வேற ஒரு இனம்னு தவறா கணிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ரீசெண்டா முன்னாடி பாத்தீங்கன்னா தான் இது ஒரு தனி இனம்னு புதுசா அதை வகைப்படுத்தியிருந்தாங்க. அதனால இந்த கண்டபஸ் ரிலேட்டட் மாதிரி தான் கொஸ்டின் நம்ம அசீவ் பண்ணிக்கணும். அடுத்து 3rd ஒன் பாத்தீங்கன்னா இம்பேசியன் ஸ்பேனன் அப்படிங்கிறாங்க. இம்பேசியன் ஸ்பேனன் அப்படின்னா அது வந்து எபோ காடுகளின் பாதுகாவலன். எபோ காடுகளின் பாதுகாவலன் தான் இம்பேசியன் ஸ்பேனன் அப்படிங்கணும். 4th ஒன் பாத்தீங்கன்னா ஐபோமியா அக்வாட்டேரியசன்ஸ் அப்படின்னா அது சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கோட வேதியியல் பெயர் தான் ஐபோமியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 110. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளதுன்னா விழுப்புரத்தில் உள்ளது. கிணற்று நீர்ப்பாசனங்கள் தமிழகத்தில் அதிகமா உள்ள மாவட்டம் விழுப்புரம். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 111. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவினி திட்டம் தொடர்பான கூற்றுகளை சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சரிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசலில் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது அப்படிங்கிறது மிக மிக சரி. இந்த கொஸ்டினை பத்தி நம்ம இந்த திட்டத்தை பத்தி நம்ம போன ஹெல்த் ஆஃபீஸர் கொஸ்டின்லேயே நம்ம தெளிவா பேசியிருந்தோம். இந்த கொஸ்டின் அந்த எக்ஸாம்ல இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அந்த கொஸ்டின் வந்து பொறுத்துக்கல்ல மேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சுட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. 3rd ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேலும் திட்டம் மூலம் கால்நடை வளர்ப்போருக்கு மூலிகை சார்ந்த மருந்துகளும் வழங்கப்படுகிறாங்க. அப்படிலாம் எதுவும் அவங்க சொல்லல. அதனால ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் ரைட்டு. சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 112. பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா கட்சியை அங்கீகரிக்கணும் அப்படின்னா அந்த மொத்த அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் இருக்கும். தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுல மட்டும்தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 113. பண வீக்கத்தை பொறுத்தவரை பின் வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு கேட்கறாங்க. இன்ஃபிளேஷனை பொறுத்தவரை கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பண வீக்கம்னாவே பொருட்களோட விலை உயரும். அதுக்காக நம்ம டி ஆப்ஷன் நுகர்வோர்களின் பொருட்களின் விலை உயர கொடுக்க கூடாது. ஆனா அதுவும் ஆப்ஷன்ல இருக்குது. சி ஆப்ஷனை பாருங்க, பொது விலை குறியீடு ஒரு பொதுவாகவே அந்த விலை குறியீடு மொத்தமாவே விலை உயர ஆரம்பிக்கும். அதனாலதான் சி ஆப்ஷன் பொது விலை குறியீட்டில் உயர்வு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 114. துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றி பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. துடிப்பான கிராமங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். துடிப்பான கிராமங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2022-23 பட்ஜெட்ல தான் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4800 கோடி அப்போ வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த திட்டம் திட்ட காலம் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2022-23 இருந்து 2025-26 வரைக்கும் தான் இந்த திட்ட காலமா இருந்துச்சு. இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒளிரும் கிராமங்கள் திட்டம் அப்படின்னு சொன்னாலும் அது இந்த திட்டத்தை தான் குறிக்கும். இந்த திட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடு அந்த வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்துறதுதான் இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கமாகவே இருந்துச்சு. அதனாலதான் மற்ற எந்த ஆப்ஷன் வராது, டி ஆப்ஷன் நாட்டின் வடகிழக்கு எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 115வது கொஸ்டின். டேஸ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றி விழிப்புணர்வு மக்களை சென்றடைய விரும்புகிறது அப்படிங்கிறாங்க. கீழே கொடுக்குற இயக்கத்தை மூலம் இந்த இயக்கம் எதனை சார்ந்தது அப்படிங்கிறத கொஸ்டின் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாசா முகத் பாரத் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2020 தான் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 272 டிஸ்ட்ரிக்ட் 32 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இதை அமல்படுத்தினாங்க.
இந்த திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சகம் எதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த திட்டத்தை அப்போதைய கவர்மெண்ட் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே இந்த போதைப் பொருளை பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கறதான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமா இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 116. கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் AS வகை குறிக்கும் காலநிலை எதுன்னு கேக்குறாங்க. இந்த கோப்பனின் காலநிலை வகைப்பாடு, இந்த கோப்பன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரஷ்ய காலநிலை நிபுணர். இவரோட முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் கோப்பனால் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இந்த கோப்பன் வகைப்பாட்டை எப்ப வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 இந்த கோப்பன் அப்படிங்கிற தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டாரு. இதுல நிறைய பாட்பாட்டா பேசியிருந்தாரு. அதாவது ஏன்னா வெப்பமண்டல காலநிலை, பினா பாலைவன காலநிலை, சினா மிதமான காலநிலை, பினா கான்டினென்டல் காலநிலை, ஈனா துருவ காலநிலை அப்படின்னு நிறைய பிரிச்சு வச்சிருந்தாரு. இதுல AS அப்படின்னா இது ஆப்ஷன் இருக்கிற அயன ஈரப்பத காலநிலை. இதே AF அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடு காலநிலை அப்படின்னு வரும். அதாவது AFக்கு வந்து வெப்பமண்டல மழைக்காடு காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நீங்க நெட்ல கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது நிறைய டீட்டெயில் ஃபுல்லாவே வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 117. இந்தியாவில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் மைல் கற்களின் கால வரிசையை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீழே சில பாயிண்ட்களை கொடுத்து அதை எந்தெந்த காலத்துல நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முதல் கம்பி இல்லா தந்தி நிலையம் சாகர் தீவுக்கும் சான்ஹெட்ஸுக்கும் இடையே நிறுவப்பட்டது எந்த வருஷம் எனக்கு தெரியணும். அப்பதான் கொஸ்டின் ஆன்சரே ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். இது எந்த வருஷம் இந்த மாதிரி இந்த சாகர் தீவுக்கும் சான்ஹெட்ஸுக்கும் இடையில நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1902 தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு தீவுக்கும் இடையில இந்த கம்பியில்லா தந்தி நிலையம் வந்து நிறுவப்பட்டது. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சிம்லாவில் முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது எப்பன்னு கேக்குறாங்க. சிம்லாவோட முதல் தானியங்கி பரிமாற்றம் நிறுவப்பட்டது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1913 14 இந்த கேப்ல தான் அதை நிறுவனாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா UK மற்றும் இந்தியாவுக்கு இடையே ரேடியோ தொலைபேசி அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது லண்டனுக்கு இந்த ரேடியோலயே பேசக்கூடிய அமைப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 தான் UKக்கும் இந்தியாவுக்கும், அதாவது லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் இந்த தொடர்பை ஏற்படுத்தினாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா உள்நாட்டு தகவல் தொடர்புக்கான முதல் செயற்கைக்கோள் பூமி நிலையம் செகந்திராபாத் ஆந்திர பிரதேசத்தில் நிறுவப்பட்டது எப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த செயற்கைக்கோள் பூமி நிலையம் நிறுவப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோத்பூர்ல 1997 நிறுவிக்கிறாங்க ஒரு தடவை. அதாவது 1997 நிறுவிக்கிறாங்க. அதுக்கப்புறமேல 1967 தான் ஜோத்பூருக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமேல எங்க விஷயம்னு தெரியல. அது ஃப்ரீடமுக்கு அப்புறமேல தான் இந்த செயற்கைக்கோள் பூமி நிலையம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததா எனக்கு சரியா தெரியல. ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் தான் வரும். ஏன்னா முன்னாடி இயர் சொல்லிட்டேன். லாஸ்டா இருக்கிறது கடைசியா தான் வரும். ஆனா இவங்க ஆன்சரும் கரெக்டா 1 2 3 4 தான் வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டேஸ் இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சூரிய சக்தி மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 119வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேக்குறாங்க. இந்தியாவின் மிக நீளமான ஆறுனா அது கங்கை தான். இந்த கங்கையோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். கங்கையோட நீளம் 2525 கிலோமீட்டர். இந்த கங்கையை பாத்தீங்கன்னா 2008 தான் தேசிய நதி அப்படின்னு மத்திய கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. கங்கை தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008 முடிஞ்சா எழுதி வச்சுக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எழுதக்கூடிய இந்த பிரம்மபுத்திரா ரிவரோட நீளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா அந்த கங்கையோட தூரம் அதிகம் தான். ஆனா அது இந்தியாவோட நதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இந்தியாவுக்குள்ள வந்து அருணாச்சல பிரதேசத்துல திபாங் அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் உள்ள நுழையுது. மற்றபடி அது சைனாவுக்குள்ள தான் ஃபுல்லா போகுது. இந்தியாவுக்குள்ள கம்மியான தூரம் தான் போயிடும். அதனால பிரம்மபுத்திரா இந்திய நதின்னு சொல்ல முடியாது. சிந்து நதி அதே மாதிரிதான். இந்த சிந்து நதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3610 கிலோமீட்டர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். சிந்து நதியும் இந்தியாவுக்குள்ள ஃபுல்லா உருவாக்கி ஜம்மு காஷ்மீர்லயே வந்து பாகிஸ்தானுக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் நிறைய அரபிக்கல்ல வந்துடும். அது மூலம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதி தான் பாகிஸ்தானோட தேசிய நதியா இருக்குது. பாகிஸ்தானோட தேசிய நதியே இந்த சிந்து நதி தான். அதனால இதுவும் இந்தியாவோட நதி கிடையாது. அடுத்து லாஸ்டா இருக்கிற நர்மதா ரிவர் பாத்தீங்கன்னா அது இந்தியாவுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இந்த நர்மதா ரிவரோட நீளம் பாத்தீங்கன்னா 1290 கிலோமீட்டர்.
அதனால இது இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுல அதிக நீளம் எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை. கீழே இருக்கிற 4 ஆப்ஷன் எது அதிக நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 120. 120 ஏதோ ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இது என்ன பொறுத்துகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து நச்சுக்கள்னா உயிரிய பெருக்கம். செகண்ட் ஒன் நைட்ரசன் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடுனா அது சுவாச நோய் பிரச்சனையை ஏற்படுத்தும், நைட்ரசன் ஆக்சைடு. தேர்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கியமானது. உலக வெப்பமயலுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப காரணமா இருக்கு. அடுத்து ஃபோர்த் ஒன் குடிநீரில் நைட்ரேட் அப்படின்னா நீல குழந்தை அப்படின்னு போட்ட ஆப்ஷன். இந்த குடிநீர்ல நைட்ரேட் அப்படின்னு கலந்துச்சுன்னா அந்த உடம்புல கூட ஆக்சிஜனோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சருமம்லாம் அந்த முகம் இந்த மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கை தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல நிறமா மாறிடும். இதுதான் புளு பேபி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 121. மெக்ரோலி எறும்பு தூண் தற்போது டேஸில் உள்ளதுன்னா டெல்லியில தான் இருக்கு. அந்த குதிப்பினர் பக்கத்துல குதிப்பினர் முன்னாடி இந்த மெக்ரோலி எறும்பு தூண் இருக்கு. இது வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட தொடர்புடைய ஒரு எறும்பு தூண். அந்த புத்தர்களை பார்க்கும்போது நம்ம தனியாக அதை பத்தி பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் 123. 22வது கொஸ்டின். அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் மிஸ்ரா அர்ஜீஸ் கோகாவை டேஸின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னா அவர் தனது வளர்ப்பு சகோதரரை வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார். வங்காளத்தின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 123. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. தவறானது ஃபர்ஸ்ட் இது என்ன, முகாதசிஸ் அப்படின்னா பொதுவுக்கு தனியாக அந்த முகாதேஸ் வாக்கிய நிவிஸ் அப்படின்னா இது எல்லாமே மராத்தியில வரும். மராத்தியில பாத்தீங்கன்னா மராத்தியோட அமைச்சர்களை சிவாஜி கீழே 8 பேர் இருப்பாங்க, அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 பேரோட பேரை தான் அதுல கொடுத்துருக்காங்க. அதுலதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா முகாதாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாதாசிஸ் அப்படின்னா யாருன்னா ஒரு முகாதாசிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி பண்டிட் ராவ், தனதியாக்ஸா, சதர் அப்படின்னு இப்படி 3 பேரும் இருக்கு. முகாதேஸ் மட்டுமல்ல, பண்டிட் ராவ், தனதியாக்ஸா, சதர் இப்படி எப்படி சொன்னாலும் இது இவரை தான் குறிக்கும். இவரு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பொது ஒழுங்கு தணிக்கை ரைட்டு தான். பொது ஒழுங்கு தணிக்கை, மதம், சடங்கு, சம்பிரதாயம் இது எல்லாமே இந்த முகாதேஷ் தான் கவனிச்சுட்டு வருவாரு. 2ஆவதா இருக்கிறது வாக்கிய நிவிஸ். வாக்கிய நிவிஸ்னா சொல்லலாம், இல்லாட்டி மந்திரி அப்படின்னு சொல்லலாம். இவர் என்னன்னா இந்த செய்தி நிருபர் மாதிரி தான். அரசோட நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் இந்த ஆவண ஆடை வடிவில் அந்த குறிப்பெடுத்து வச்சு பயன்படுத்துறதுதான் அவரோட அந்த ஆவணங்களை பாதுகாக்கிறதா அவரோட வேலை. அவர் தான் வாக்கிய நிவிஸ். 3ஆவது இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குபியா நவிஸ். குபியா நவீஸ் அப்படின்னா யாரை எப்படி சொல்லுவாங்கன்னா சச்சிவ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி உள்துறை செயலர் மாதிரி இவரு. சுபியா நவீஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரகசிய கடிதம் எழுதுவார். அதாவது அரசரோட ஆணைகள்லாம் ரகசியமா எழுதி கொண்டு போறதுதான் இந்த சுபியா நவீஸ் அப்படிங்கிறவர். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹாரா காராஸ் அப்படிங்கிறாங்க. ஹாரா காராஸ் நீதித்துறை ஆய்வாளர் அப்படிங்கிறது கிடையாது. ஹாரா காராஸ் அப்படிங்கிற வார்த்தை மராத்தியர்களே வராது. நீதித்துறை ஆய்வாளர் அப்படின்றதுனா மராத்தியர் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா நியாஜதீஸ் அல்லது தலைமை நீதிபதி அப்படிம்பாங்க. நியாயாதீஸ் அல்லது தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நீதித்துறையை பார்த்துக்குவாங்க. ஹராகரஸ் அப்படிங்கிற வார்த்தை மராத்தியர்கள வராது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 124. 1573 தோடர்மால் டேஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார் அப்படின்னா 1673 அக்பரோட ஆட்சி காலத்துல இருந்திருக்காரு. அப்ப குஜராத்ல தான் இந்த தன்னுடைய நில அளவை புதிய முறை மூலமா அந்த இருக்கிற நிலங்கள் எல்லாம் அளந்து ஒரு வரி விதிக்க ஆரம்பிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா அக்பர் அமைச்சர்ல நிதியமைச்சரா இருந்தாரு. அந்த அக்பர்ல நிதியமைச்சர்ல என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அப்ப அந்த முஸ்லீம் பேர் என்னன்னா திவானி அஸ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு தான், திவானி அஸ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வக்கீல் சுல்தான் அப்படின்னா பேரரசின் ஆலோசகர் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பதவியுமே இந்த வகித்தவர் தான் இந்த தோடர்மால். முகார்கள்ல அக்பர் கீழே. அடுத்த கொஸ்டின் 125. பாதிரியா தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினாங்க. அந்த ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்து தங்கின இடம் கோவா. 40 வருஷம் வந்து ஒரு போர்ச்சுகீசிய பாரதியார். அங்கிருந்து போர்ச்சுகீசிய பாரதியார் அங்க வந்து கோவால தங்கி 40 வருஷமா அவங்க மதத்தை பத்தி கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் தாக்கத்தை ஒரு ஏற்படுத்திட்டு இருந்தாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 126. பெத்துவான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் டேசாம் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது நினைக்கிறாங்க. 1849. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பெத்துவான் பள்ளி அப்படிங்கிறத வந்து நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்க் வாட்டர் பித்தூன் அப்படிம்பாங்க. ஒரு ஆங்கிலேயர் அவர் தான் அந்த பெத்துவான் பள்ளி நிறுவியிருப்பாரு.
அவர் இந்த பள்ளியை நிறுவுறதற்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணி உடன் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆனா கொஸ்டின்ல இவரே கிரியேட் பண்ண சொல்லிட்டாங்க. பட் 2 பேரும் சேர்ந்து அதை செஞ்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி எங்க இருந்து பாத்தீங்கன்னா மங்களூர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இவர் பாத்தீங்கன்னா 1851 கவர்மெண்டோட சமஸ்கிருத கல்லூரிக்கு ஃபர்ஸ்டா இந்திய முதல்வரா இருந்தவர் இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் எப்ப திறந்தாங்கன்னு டேட் தெரியணும். அந்த டேட் அடுத்த எக்ஸாம்ல கேட்கலாம். என்ன டேட்ல திறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1849 மே 7 தான் பெண்களுக்காக இந்த பித்தூன் பள்ளிக்கூடத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ட்ரிங்க் வாட்டர் பித்தூன் அப்படிங்கிறவரும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 2 பேரும் சேர்ந்து இந்த பள்ளியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1856 இந்த விதய மறுமண சட்டத்தை டல்ஹௌசி கிரியேட் பண்றதுக்கு பெரிய அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவர் தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 127. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ராஷ்டிரிய குடர்கள். ராஷ்டிரிய குடர்கள் அப்படின்னாவே அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை அவங்கதான் கட்டினாங்க. செகண்ட் ஒன் சோழர்கள், நல்லாவே தெரியும். கிராம உள்ளூர் தன்னாட்சி, பிரம்மதாயம், அந்த கிராம கல்வெட்டு எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயம். மூணாவது இருக்கிறது பல்லவர்கள். பல்லவர்கள்னா கட்டடக்கலை தான் ஃபேமஸ். பல்லவர்கள் கட்டடக்கலை மலைக்கோட்டையில இருந்து மாமல்லபுரத்துல இருந்து பல்லவரோட கட்டடக்கலை இன்னமும் பேசப்படுகிறது. லாஸ்ட் ஒன் சாளுக்கியர்கள் தான் வேசரா கட்டடக்கலை பணி பின்பற்றியவர்கள் தான் சாளுக்கியர்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 128. ஹரப்பாவில் இறந்தவர்களே புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரப்பட்டுள்ளதுன்னா R37, கல்லறை R37. இந்த இறந்த உடல்களை பார்த்தோம்னா அந்த கல்லறையில வடக்கு தெற்காதான் படுக்க வச்சு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இறந்த உடலை பார்த்தீங்கன்னா இந்த R37 அப்படி இல்லாட்டி H வகை கல்லறைன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லறை பேர் R37 இல்லாட்டி H வகை கல்லறைன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லறையில தான் அந்த உடல்களை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு கொஸ்டினா மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 129 கொஸ்டின், ஒரு பாலிட்டி கொஸ்டின் நினைக்கிறேன். லோக்பாலை குறித்தான சொற்றொடர்களில் கீழ் வருவனவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தெரிவு செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது மிக மிக சரிதான். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 50% குறையாமல் SC, ST, OBC சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறதும் மிகச்சரிதான். அடுத்து தேர்ட் ஒன், இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அப்படிங்கிறது கிடையாது, தவறு. 65 வயது வரைனா, ஏன்னா இதுக்கு தலைவராக இருக்கவங்களே உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஓய்வு பெறவங்க தான் இதுக்கு தலைவராக வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தோம்னா அவங்க வயசு 60க்கு தான் ரிட்டர்ன் ஆவாங்க. அப்ப 70 வயசு வரைக்கும் இருக்க முடியும். இந்த லோக்பால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும். லோக்பால் அப்படின்னா மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு அர்த்தம். இந்த லோக்பாலை பத்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2013 தான் கிரியேட் பண்ணாங்க. அதாவது அண்ணா ஹசாரே அது மாதிரியான ஆட்களோட போராட்டத்தினால பார்லிமெண்ட் அதை கிரியேட் பண்ணாங்க. இந்த லோக்பால்ல கையெழுத்துப்பட்ட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த லோக்பால் 2013 கிரியேட் பண்ணும்போது அப்போ வந்து பிரசிடென்டான பிரணாப் முகர்ஜி தான் இதுக்கு சைன் பண்ணி இந்த சட்டமா கொண்டு வந்தாரு. இந்த குழுல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 8 பேர் வரைக்கும் உறுப்பினராக இருக்கலாம். அதில் 50% பேர் தான் இந்த கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி SC, ST, OBC இருப்பாங்க. மிச்சம் 4 பேர் வக்கீல், இந்த மாதிரி மற்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது PC கோஸ், அதாவது பினாகி சந்திர கோஸ் அப்படிம்பாங்க. இவர் தான் லோக்பாலோட முதல் தலைவர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அப்படி இருக்கு. லோக்பால் அப்படிங்கிறது ஓவரால் சென்ட்ரல் லெவல்ல இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 130வது கொஸ்டின், கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். பணியாற்றலாம் அப்படின்னா மிகச்சரிதான். நீதிபதி பற்றாக்குறை இருக்கும்போது நீதிமன்றமே அந்த ரிட்டர்ன் ஜட்ஜா ஒரு வருஷமா 2 வருஷமா திரும்ப அவங்க ஒர்க் பண்ண சொல்ல முடியும். 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தேவை ஏற்பட்டால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலும் செயல்படலாம் அப்படின்னா மிக மிக சரிதான். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்தியாவில் எந்த பகுதியிலும் செயல்படுவதற்கு முழு அதிகாரம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட், உறுப்பு 144 உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாளுகிறது கிடையாது. 144 அது கிடையாது. இது கையாளுவார் உறுப்பு 143 தான் அட்வைசரி கவுன்சில். 144 என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவில் என்று நீதித்துறை அதிகாரிகள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உதவியா செயல்படணும் அப்படிங்கிறதா 144வது ஆர்டிகல். சிவில் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள்
உச்ச நீதிமன்றத்துக்கு இந்தியாவில் எங்க இருந்தாலும் இந்திய எல்லைக்குள்ள இருக்க எல்லாருமே உச்ச நீதிமன்றத்துக்கு உதவியா செயல்படணும் அப்படிங்கறது ஆர்டிகல் 144. 143 தான் உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அப்ப தேர்ட் ஒன் தப்பு. ஃபோர்த்து பார்க்கலாம். ஃபோர்த்து பார்த்தோம்னா ஆட்கொணர்வு நீதி பாலன அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது தவறு. அது உயர் நீதிமன்றத்துக்கும் உண்டு. ஆட்கொணர்வு நீதி பாலனையே 2 நீதிமன்றமே பயன்படுத்த முடியும். ஏன்னா 1, 2 சரியானவை. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 131. பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மூலமா தான், அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இந்த ஆக்ட்ல வந்து நிறைய அளவு ஆர்டிகல்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமா தான் மத்திய அரசு ஒப்புதலோடு வெளிநாடுகள் வந்து மாநில அரசுகள் வந்து கடன் பெற முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 132. என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசமைப்பு விதியின்படி ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு ஆண்டில் குறைந்தது 2 முறை கூட வேண்டும். எதன்படி? அரசமைப்பு விதியின்படி. மிகச்சரிதான். பாயிண்டா நல்லா அக்யூரேட்டா படிக்கணும், அப்பதான் தப்பு இல்லாம சரியா போட முடியும் நம்ம. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு வரியும் விலக்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதும் சட்டமன்றத்தில் ஒப்புதல் இல்லாமல் விளக்க முடியாதுங்கிறது மிகச்சரிதான். 3வது பாயிண்ட், சட்டமன்றத்தின் பதவிக்காலமானது 5 ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நீட்டிக்கப்படலாம். பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். ஒரு நாடாளுமன்ற சட்டம் போட்டு ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஏதோ இல்லை இன்னொரு வருஷம் கூடுதலா நீட்டிக்க முடியும். அதுவும் ரைட்டு தான். ஒருத்தர் பாத்தீங்கன்னா, மாநிலத்தின் நிதியை சட்டமன்றம் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. மாநிலத்தோட நிதியை அந்த அந்த நிதியை எல்லாமே அந்த மாநிலத்தோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஃபுல் கண்ட்ரோல் தான் இருக்கும். அதனால இதுவும் சரிதான். பார்த்தா எல்லாமே சரிதான். அப்புறம் 1, 2, 3, 4 எல்லாமே சரிதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 133. என்ன சொல்லியிருக்கிறாங்க, மக்களவையின் சபாநாயகர் தான் வகிக்கும் பதவியின் காரணமாக கீழ்வரும் எந்த நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸ் அபிசியோ அப்படிம்பாங்க, பதவி வழி தலைவர் அப்படிங்கிற மாதிரி. தன் வகிக்கும் பதவி மூலமா அவர் எதுக்கு தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அலுவல் ஆலோசனை குழு, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. இது வந்து பதவி வழி தலைவர் கமிட்டி தான். இதுக்கு லோக்சபா ஸ்பீக்கர் தான் தலைவராக இருப்பார். 2வது ஆப்ஷன் பொது நோக்கு குழுவு, அதாவது ஜெனரல் பர்போஸ் கமிட்டி. இதோட தலைவரும் லோக்சபா ஸ்பீக்கர் தான். 3rd ஒன் பாத்தீங்கன்னா விதிக்குழு, அதாவது ரூல்ஸ் கமிட்டி. ரூல்ஸ் விதி எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டா நடந்துக்கிறாங்கன்னு செக் பண்றது எல்லா பொறுப்புமே லோக்சபா ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு குழு. இந்த மதிப்பீட்டு குழு பாத்தீங்கன்னா இது வந்து பதவி வழி தலைவர் கிடையாது. இந்த மதிப்பீட்டு குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களவையோட எதிர்கட்சியத்தோட தலைவர் தான் இந்த மதிப்பீட்டு குழுவோட தலைவராக இருப்பாரு. இந்த மதிப்பீட்டு குழு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் வந்து இந்த குழுவுல இடம்பெறவே முடியாது. இந்த எஸ்டிமேட் கமிட்டி, அதாவது மதிப்பீடு குழு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அந்த குழுல பாத்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் காலம் இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 134. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 355A அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்விதான் ஆர்டிகல் 350A. 2வது ஆப்ஷன் ஆர்டிகல் 351 அப்படின்னா அது டைரக்டா இருக்கு, ஹிந்தி பாடத்திலையும் பரவி மேன்மையடைய செய்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 351. 3வது ஆர்டிகல் 335 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான பணி நியமனம் அப்படிங்கிறது மிகச்சரிதான். 4th ஒன் லாஸ்ட் ஒன், அதாவது ஆர்டிகல் 51 அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச அமைதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 135. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1978ஆம் ஆண்டு 44வது திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. 1978ல மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அரசுக்கு தேவையான போது நிலங்களை கையகப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால அந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்காக சொத்து உரிமை எண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் 300A அப்படிங்கிற இடத்துல சட்ட உரிமையா வச்சாங்க. அதாவது 44வது அமெண்ட்மெண்ட் படி பண்ணாங்க 1978ல. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர்
136. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் கூற்றை கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கூற்றுன்னு பாத்தீங்கன்னா, சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இதே சுயராஜ்யம் எனது பிறப்புறமே அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திலகர். அடுத்த கொஸ்டின் 137. எந்த வகை வேலையின்மை வேளாண் தொழில் அதிகமாக காணப்படுகிறதுனா மறைமுக வேளாண்மை தான். வேளாண்மையில் அதிகமாக காணப்படக்கூடிய வேலையின்மையும் மறைமுக வேளாண்மை தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 138. தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா கீழே டி ஆப்ஷனா இருக்கும் பாருங்க, தொழில்கள் மற்றும் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ஆக்ட். இந்த ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951. 1951 தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி தான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்துறை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 139. இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்தியாவுல நிதிக்குழு ஒன்று இருக்கு, அதோட பணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம கீழே போய் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல், இதெல்லாம் நிதிக்குழுவோட பணிகள் தான். இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றிய வழிகாட்டுதலை வழங்குவதும் இதனுடைய பணிகள்ல வரும். ரெண்டுமே ரைட்டு தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 140. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ரெப்போ விகிதம் அப்படின்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். ஆர்பிஐ வந்து மற்ற கமர்ஷியல் பேங்குக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கான வட்டி தான் ரெப்போ ரேட். இதே ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றது, ரிவர்ஸ் ரெப்போனா ஆர்பிஐ வந்து பணத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பேங்க்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு பணமோ பாண்டோ வாங்கிட்டு இவங்க அவங்களுக்கு ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிம்பாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 141வது வினா. என்ன கொஸ்டின்? கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிச்சிருவோம். ப்ளூ எக்கானமி டீல்ஸ், அதாவது நீல பொருளாதாரம் என்பது எதனுடன் தொடர்புடையங்கிறாங்க. நீல பொருளாதாரம் அப்படின்னு கேட்டாலே நேரடியா நீளமா இருக்கிறது மைண்ட் அங்கதான் போடுங்கன்னா கடலுக்கு போகணும், கடல் நீர் நீளமா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடணும். அங்க எங்க கடல் எங்க இருக்கும்? மீன் இருக்கும். நீல பொருளாதாரம் அப்படின்னாலே மீன்கள் தான் குறிக்கும், வேற எந்த ஆப்ஷனுமே வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? மீன் உற்பத்தி அதிகரித்தல். மீனை பத்தி கேட்டாங்கன்னா ஒன்னு ஓகே ரைட் போட்டுருங்க. ரெண்டாவது ஆப்ஷன் மீன் தொடர்புடைய செயல்களில் இளைஞர்களை செயல்பட வைத்தல் அப்படிங்கிறது மிகச்சரிதான். மூணாவது பாத்தீங்கன்னா தேன் உற்பத்தி அதிகரித்தல். தேன் உற்பத்திக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. தேன் உற்பத்தி எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன் புரட்சி அப்படிம்பாங்க. அந்த பொன் புரட்சியில தான் இந்த தேன் உற்பத்தி வரும். அடுத்து மீன் ஏற்றுமதி அதிகரித்தல் அப்படிங்கிறது மிகச்சரி. நீல பொருளாதாரம் மீன்கள் பத்தின எல்லாமே கரெக்டா வந்துடும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 142. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லைன்னு கேக்குறாங்க. மகாரத்னா தொழிற்சாலை இல்லாதது இந்திய விமான போக்குவரத்து கழகம். இப்ப மகாரத்னா தொழிற்சாலை இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கெயிலு, பெல்லு, கோல் இந்தியா லிமிடெட் எல்லாமே மகாரத்னா அந்தஸ்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து மகாரத்னா ட்ரஸ்ட்ல கிடையாது. அடுத்த கொஸ்டின் 143. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். நிதி ஆயோக் எப்ப கொண்டு வந்தாங்க? நம்ம போன வருஷம் பேசியிருந்தோம். 2015 ஜனவரி 1 கொண்டு வந்தாங்க. திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க. இது தலைவர்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான் இருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 144வது கொஸ்டின். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் என சித்திரித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் தான் வார்த்தை சொன்னாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 145. பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் இருந்து சரியானதே தேர்ந்தெடுக்கவும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? சம்பரான் சத்தியாகிரகம். இது எந்த வருஷம்? 1917. 2 மகத் சத்தியாகிரகம். இது 1927 மார்ச் 20 அம்பேத்கர் தலைமையில நடந்துச்சு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா தண்டி உப்பு சத்தியாகிரகம். இது வந்து 1930 ஜனவரி 30 நடந்துச்சு. லாஸ்ட் இருக்கிறது கேரளா சத்தியாகிரகம். கேரளா சத்தியாகிரகம் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1918 நடக்கும். இந்தபடி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 146.
50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஒரு தனி மனித படை அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு யாருன்னா 1947 ஆகஸ்ட் 15ல இருந்து 1948 ஜூன் 21 வரைக்கும் இந்தியாவோட கவர்னரா இருந்தவர். அதாவது சுதந்திர இந்தியாவோட கவர்னரா இருந்தவர். அதாவது கவர்னர் சொன்னா விடுதலை இந்தியாவோட முதல் ஆளுநரே இவர் தான். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 147வது கொஸ்டின். மது ஒழிப்பு மீதான விவாதம் ஒன்றில் பங்கு பெற்ற டேஸ் என்பவர் இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல என்று சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ரைட் என்பவர் அந்த வார்த்தை சொன்னார். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து என்ன கொஸ்டின் 148வது கொஸ்டின். கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப் பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவர் கண்டுபிடிக்கணும்னா யாரு? சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்த செயலை செஞ்சார். மற்ற தலைவர்கள்லாம் படிச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீடம்க்கு வந்தாங்க. ஆனா அங்க படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போகும்போது அங்க பிரிட்டிஷ் கிங்டம் கீழே அடிப்படைற மாதிரி இருந்ததுனால அது அந்த வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன். அதாவது பிரிட்டிஷ் என்னோட எம்பரர்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அந்த வேலையை அந்த படிப்பு ட்ரைனிங் எல்லாமே அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இணைந்து அப்புறமேலு இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி நாட்டோட விடுதலைக்கு பெருமளவு பங்களிப்பு செய்தார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 149. டேஸ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் ஆவாரங்கிறாங்க. அதாவது லாலா லஜபதி ராய். இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கவர்மெண்ட் பிரிட்டிஷ் பாத்தீங்கன்னா இவர பர்மாவுக்கு அப்போ வந்து நாடு கடத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மட்டும் பாத்தீங்கன்னா 1920 1920 காங்கிரஸோட தலைவர் பதவி லாலா லஜபதி ராய் வந்து வகிச்சிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா அந்த லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இந்த 3 பேர்த்தையும் சேர்த்தா சொல்லுவாங்க. அந்த 3 பேர்த்துல இவரும் ஒருத்தர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஹோம் லீக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து யூஎஸ்ஏ ஒரு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா யங் இந்தியா, அன்ஷேப் இந்தியாங்கிற 2 புக்கையும் இவர் எழுதியிருப்பாரு. அதுல இருந்து போல்ஸ் விஷயத்தை பத்தி புக் எழுதியிருப்பாரு. அதனாலதான் இவரோட அநேகமா எழுதினது இவரோட இந்த சமதர்மவாதம், இந்த கியூபா மாதிரி கம்யூனிஸ்ட் சிந்தனை, இந்த பிடல் காஸ்ட்ரோ இவங்க மாதிரியான தாக்கங்கள் நிறைய இருக்கும் அவர்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சைமர் கமிஷன் எதிர்த்து 1928 லாகூர்ல பாட்டினதோட அப்பதான் ஒரு போலீஸ் அதிகாரி அதிகமா தாக்கினதுனால ஒரு அதுல தாக்கப்பட்டு அவங்க ரொம்ப வீக் ஆகி அல்ல அப்புறமே ஒரு இறந்துருவாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 150. என்ன கொஸ்டின்? 1806 வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாரு? வில்லியம் பெண்டிங் தான். வில்லியம் பெண்டிங் தான் சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தாரு 1806 வேலூர் கழகம் நடந்த போது. அடுத்த கொஸ்டின் 151வது வினா. என்ன சொல்லியிருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறு என்பதை குறிக்க. எது தவறுன்னு கேக்குறாங்க. அப்பனா ஒண்ணு தவறுனா மற்றது சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். திண்டுக்கல்லில் 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சரி. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 50% வரி மக்களின் நலனுக்காக உபயோகப்படுத்தப்பட்டது வாய்ப்பே இல்லை. பிரிட்டிஷ் பீரியட்ல மக்கள் நலன் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையவே கிடையாது. தேட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றனர். பிரிட்டிஷர் வந்து மன்னரோட கடன் எல்லாம் பெறல, ஆனா புரிஞ்சிட்டு தான் போனாங்க. அதனால இந்த ஆப்ஷன் தவறு வராதுதான். ஃபோர்த் ஒன்று பாத்தீங்கன்னா 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. இது மாதிரி புரிஞ்சுட்டு போனா பஞ்சம் ஏற்படுறது கண்டிப்பா ஏற்படும். அப்போ 2 ரைட்டு தான். தவறு பாத்தீங்கன்னா 2, 3 தான் தவறு. வேறு பாருங்க 1, 4 சரி, 2, 3 தவறு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 152வது கொஸ்டின். தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2மே தான் வரும். பான் மரபு, பாண மரபு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 153 கோடிட்டு இடங்களை நிரப்புக. வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கறந்தையாம் வாட்கார் மேற் செல்வது டேஸ் யாம் உட்கா எதிர் உடல் அப்படிம்பாங்க. அந்த வெற்றி நிறை கவலை பத்தி ஒரு 4 லைன்ஸ் பாடல் உண்டு. அந்த பாடல்களை அப்படியே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அவங்க போட்டுருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கறந்தையாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்கா எதிர்குன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் உளிங்கை அதிர பொறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அந்த வரிகளை அப்படியே கொஸ்டினா மேக் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை.
நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 154. உடுக்கை இழந்தவன் கை போல ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா நட்பு. இதுக்கு என்ன திருக்குறள் பாத்தீங்கன்னா நட்பு அதிகாரத்துல திருக்குறள் வரும். உடுக்கே இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு அப்படிம்பாங்க. இது 788வது திருக்குறளா இருக்கு. இது என்ன மீன் பாத்தீங்கன்னா, அதாவது ஆடை இழந்தவன் வந்து இழந்தவனுக்கு வந்து அவனோட கை வந்து அவன் மனத்தை மறைக்க பயன்படுவது போல துன்பத்தில் இருக்கிறவருக்கு நண்பனோட உதவி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட ஒரு பொருளா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 155. இதுவும் அதே மாதிரிதான். 22 திருக்குறள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேருவது நாடுன்னு தான் வரும். ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன திருக்குறள் அப்படின்னு தெரியணும். அது திருக்குறளை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. தல்லா விளையூரும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேருவது நாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாடே நாடாகும் அப்படிங்கறதான் திருக்குறளோட பொருள். அடுத்து 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பல்குலவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலுக்கும் கொள்குறும்பு இல்லாதது அப்படிங்கிறது நாடுதான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவாக பிரிந்து இயங்கும் கூட்டங்களும் நாட்டை பாலாக்கும் உட்பகையும் வேந்தனை துன்புறுத்தும் கொலை வெறியுள்ள குறுநில மன்னரும் இல்லாம இருக்கிறதா நாடு அப்படிங்கிறதா இந்த திருக்குறளோட பொருள். நம்ம அடுத்த பொருளை பார்க்கலாம். அடுத்த குறள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 156. உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது அப்படின்னு கேக்குறாங்க. அடிப்படை உயிர்னா அரசன். நெல் நீர் எல்லாமே இருக்கு. ஆனா இதுல உலக வாழ்க்கைக்கு அடிப்படைன்னு கேட்டாலே நம்ம அரசங்க தான் குறிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 157. என்ன கேட்டிருக்காங்க, கீழ்க்க வருவனவற்றுள் எவை சோழர் காலத்தில் கல்வி மயமாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. சோழர் காலத்துல வந்து கல்வி மையங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, எண்ணாயிரம் கல்வி மையம் தான். திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர் எல்லாமே சோழ காலத்துல கல்வி மையங்களா தான் இருந்துச்சு. கூறிய ஆப்ஷன் அனைத்துமே ரைட்டு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 158. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் யாது? வேளாண் வேதம் அப்படின்னாலே நாலடியார் தான். இதை 4 அடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 17 கீழ்கணக்கு நூல். ஃபர்ஸ்ட் நூலே இதுதான். இந்த நூல் பாத்தீங்கன்னா சமண முனிவர் ஒரு 400 பேர் பாடிய பாடல்களோட ஒரு தொகுப்பு தான் இந்த நாலடியார் அப்படிம்பாங்க. இது தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதுமனார். அப்புறம் இத முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. இது மாதிரி முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மர் அப்படிம்பாங்க. இந்த நாலடியார் நூலைதான் ஒரு இகிபோப் வந்து இங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளுக்கு இணையாக போற்றப்படக்கூடிய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நாலடியார் தான். அவர் ஒரு பழமொழி இருக்கு, ஆளும் மேலும் பல்லு குருதி நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படிங்கிறதுல நாலுங்கிறது இந்த நாலடியாரையும், இந்த 2ங்கிறது திருக்குறளையும் தான் குறிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 17 கீழ்கணக்கு உள்ள நூல்கள்லயே தொகையால் பெயர்பட்ட ஒரே ஒரு நூல்னா அதுவும் இந்த நாலடியார் மட்டும்தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 159. திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவது இல்லை என கூறுகிறார் அப்படின்னா, அற்றது அருந்தியது அற்றது உண்டார். அதாவது யாக்கைன்னா உடம்பு. என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ல, அந்த உடம்புக்கு மருந்துங்கிறது எப்ப தேவைப்படாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உண்ற உணவு செரித்த பின் இன்னும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 160வது கொஸ்டின். வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்த சாரதியின் புதினம் என்னன்னு பாத்தீங்கன்னா குருதி புனல். இந்த வெண்மணி நிகழ்வு அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தஞ்சாவூர்ல நிலை வந்து ஒரு பண்ணையாள முறை அப்படிம்பாங்க. அதாவது பண்ணையாள்னா ஒரு பண்ண மாதிரி ஒரு நிலச்சோவாங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அடிமை மாதிரி வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு என்ன பண்ண பாத்தீங்கன்னா 1968 டிசம்பர் 25 கூலி அதிகமா கட்டி வேலை செய்ய மறுப்பாங்க. அதனால அந்த கிராமத்துக்குள்ள வந்து அந்த நிலச்சோவான்கள் தாக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நிலச்சோவான்கள் அவங்க கீழே வேலை பார்த்த அந்த அடியாட்களும் அந்த வீட்டை ஃபுல்லா தீ வச்சு எரிச்சுவாங்க. அந்த எரிச்சதுல ஒரு 44 பேர் இறந்துருவாங்க. இதைத்தான் கீழ வெண்மணி நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 161. காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கிணைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபாய் நிம்பக்கர் அப்படிங்கிறத இந்த காங்கிரஸுக்கு சாதகமாக செயல்பட்ட இந்த மதராஸ் யங்ஸ்டர் கமிட்டியை கிரியேட் பண்ணார். அடுத்த கொஸ்டின் 162. ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கி ஆண்டு 1944 சேலம்.
அதனால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 163. தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன் அண்ணாதுரை தான். அண்ணாதுரை ஆட்சியில் இருக்கும்போது தான் எங்களுக்கு மும்மொழி கல்வி வேண்டாம், இருமொழி கல்விக்கான தமிழ் இங்கிலீஷுமே போதும் அப்படின்னு சொல்லி இருமொழி கல்வியை கொண்டு வந்ததும் திரு அண்ணாதுரை அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் 164வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூட்டுகளில் சரியான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊரகங்கள் அப்படிங்கிறது மிகச்சரி. ரெண்டாவது பாயிண்ட் ராபர்ட் புருஸ்புட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார் அப்படிங்கிறது அவர் நடந்தாரு, இந்திய கவர்மெண்ட் நடத்துச்சு. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்களில் இரும்பால் ஆகிய வேலும் வெண்கலத்தில் ஆகிய சேவர் கொடியும் காண கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகச்சரிதான். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கின்றன அப்படிங்கிறாங்க, அதுவும் சரிதான். 4 ஆப்ஷன் ரைட்டு தான். மேல பார்த்தோம்ல ராபர்ட் புரூஸ்புட் இவர் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா பற்றிய ஆய்வுகளில் தந்தைன்னு போற்றப்படக்கூடியவர் இந்த ராபர்ட் புரூஸ்புட். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1890 அதாவது 1858ல பிரிட்டிஷ் பீரியட்ல ஜிஎஸ்ஐ ஜியாகிரபி இந்தியா அப்படிங்கிற அமைப்புல அந்த ஜாயின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 1887ல தான் ஜிஎஸ்ஐயோட இயக்குனராக அவர் பதவி ஏற்பாரு இந்த ராபர்ட் புரூஸ்புட் அப்படிங்கிறவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 165. சதுர் தண்டி பிரகாசிகா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேங்கடமுகி அப்படிங்கிறத அந்த சதுர் தண்டி பிரகாசிகா அப்படிங்கிற நூல் எழுதினாரு. இது வந்து ஒரு இசை நூல், அதாவது இவரு ஒரு இசை அறிஞர் தான் இந்த வேங்கடமுகி அப்படிங்கிறவர். இந்த நூல் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கும். அதாவது கர்நாடக அந்த இசையை வந்து அந்த ராகத்தெல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்கமைச்சு நீட்டா ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு வந்ததுதான் இந்த நூல், ஃபேமஸான நூல். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 166. தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியாருன்னா ஜெயலலிதா 1992 அதை கொண்டு வந்தாங்க. அதாவது பெண் குழந்தைகளை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கனால யாரும் பெண் குழந்தைகள் வளர்க்க விருப்பம் இல்லைன்னா தொட்டில் குழந்தை திட்டத்துல கொடுத்துட்டா அந்த குழந்தைகளை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அவங்களே காப்பகத்துல வளர்த்து கொண்டு வந்துருவாங்க. அதாவது தொடங்கப்பட்டதான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 167. சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை எதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சுகாதார சேவை பற்றி நம்ம சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை எதுன்னு பாத்தீங்கன்னா சர் ஜோசப் போர்க்குழுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்க்குழு எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1943ல இந்திய கவர்மெண்ட் தான் இந்த ஜோசப் போர்க்குழு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. அதாவது சுகாதார ஆய்வு மற்றும் இந்த மேம்பாட்டு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் வில்லியம் போர் அப்படிம்பாங்க. அந்த குழு எப்போ ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1946 தான் அந்த குழு வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது என்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 மக்களுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரிப்போர்ட்லாம் டாக்டர் இத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிப்போர்ட்லாம் இந்த குழு தான் கொடுத்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை வந்து 1952ல அப்போதைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு கொஞ்சம் ஒரு ஃபுல்லா இல்ல ஓரளவு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதற்கு தேசிய அளவுல திட்டத்தை முதல்ல முன்வைத்ததும் இந்த ஜோசப் போர்க்குழு அப்படிங்கிற குழு தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 168வது கொஸ்டின். என்எஸ்டிபி 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் எத்தனையாவது வரிசையில் உள்ளதுங்கிறாங்க. என்எஸ்டிபி 2019-20 படி தமிழ்நாடு தனிநபர் அதாவது பெர் கேபிட்டா இன்கம்ல 6வது இடத்துல இருக்கு. என்எஸ்டிபினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 169வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்கு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா 24 ஏப்ரல் 1948ல அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழே ஒரு அங்கமா அதாவது அதோட அங்கமா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 1948ல பாத்தீங்கன்னா மத்திய தொழில் வழங்கல் அமைச்சர், அப்போதைய மத்திய வழங்க தொழில் அமைச்சர் அந்த 1948ல சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறத இந்த நிறுவனத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினாரு. அவர் பாத்தீங்கன்னா இதோட பிராந்திய மையம் ஒரு 4 இடத்துல இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத், ஜலந்தர், கான்பூர் மற்றும் கொல்கத்தா அந்த மாதிரி 4 இடத்துல இந்த மத்திய தொழில் நிறுவனத்தோட கிளைகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 170. என்ன கொஸ்டின்? கிருஷி ஸ்ராமிக் சாமாஜிக் சுரக்ஷா யோஜனாவின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட வேளாண் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிப்பது.
இந்த திட்டத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஸ்டெட் அந்த கிருஷி ஸ்ராமிக் சாமாஜிக் சுரக்ஷா யோஜனா வந்து திட்டம் பாத்தீங்கன்னா 2021 தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா இந்த வேளாண் கூலி வேலைக்கு சென்ற நலனை மேம்படுத்துவதற்காக தான் இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 171. தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள போய் ஒண்ணு பார்க்கலாம். அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சேவைகள்ல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐசிடிஎஸ் ஸ்கீம், அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2, 1975 தான் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 1978 இந்த 1978 மொராஜி தேசாய் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறமேல இந்த ஸ்கீம் வந்து 10வது ஃபைவ் இருப்பாங்க சேர்த்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த மத்திய பாத்தீங்கன்னா 2018-19 இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீமுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 16,335 கோடி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பணம் ஒதுக்கி அங்கன்வாடி மையம் எல்லா இடத்துலயுமே குழந்தைகளோட ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்கு பெருமளவு முயற்சி எடுத்தாங்க. இந்த பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 to 6 வயதுக்கு போட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துறது அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். ஆனா பட் இந்த அவங்க கொடுத்த ஆன்சர்களே ஆன்சரா அவங்க கொடுக்கல. இது என்னன்னு தெரியல. ஆனா இந்த திட்டத்தோட நோக்கத்துல பாத்தீங்கன்னா 0 to 6 வயது உள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தும் சுகாதார நிலை பேணப்படுவது முக்கிய பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க கொடுத்த ஆன்சர்களே இந்த பாயிண்டா அவங்க தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு, அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் ஒன் ரைட் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பின்தங்கிய சமூக மக்களின் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை மேம்படுத்துறது அப்படிங்கிறது சரி. 3 பாத்தீங்கன்னா பாலின சார்பு பார்வையுடன் குறிப்பிட்ட மாற்று பாலினத்தை புறந்தள்ளுவதை தடுக்க சொல்லிருக்காங்க. இந்த ஆப்ஷன்லாம் அதுல வராது, தவறு தான். ரைட்டு தான். மேல கொஸ்டின் வந்து எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் தப்புன்னு 3வது படம் ரைட்டு, மற்ற 2 ஆப்ஷனுமே ரைட்டு தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 172. என்ன கொஸ்டின்னா கூற்று காரணம். கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி ஐசிடிஎஸ்டிஏடி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடங்கப்பட்டது உண்மைதான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில்களுக்கு மட்டுமே பயிற்சி திட்டத்தை நடத்த அப்படிலாம் இல்லை. தொழில்களுக்கு நடத்துறது சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரியேட் பண்ணது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2009 கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா இந்த உயர்கல்வி ஆசிரியர்களுக்கும் அவங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தகவல் தொடர்புல ஒரு புதிய விஷயத்த கற்றுக் கொடுப்பதற்கும் அவங்களை அதுக்கு தயார்படுத்துவதற்கும் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் ஐசிடி துறையில முன்னணியில் இருக்கக்கூடிய சில பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ரெண்டு சேர்த்துதான் இது ஒரு தன்னாட்சி அமைப்பா கிரியேட் பண்ணி ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு 7 திட்டம் தூண்ட முடிச்சோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் மேம்பாடு, மாணவர் திறன் மேம்பாடு, தொழில் முனைவர் திறன் மேம்பாடு, இளைஞர் அதிகாரமளித்தல், தொழில் நிறுவனங்களின் தொடர்பு, டிஜிட்டல் அதிகாரம், அப்புறம் ஆராய்ச்சி வெளியீடுகள், இதெல்லாமே இந்த 7 தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க இது ஸ்டூடெண்ட்க்கும் ஸ்டாஃபுக்கும் கொண்டு வந்த திட்டம். அதனால இது காரணம் வந்து தவறு. கொஸ்டின் நம்பர் அடுத்த கொஸ்டின் 173வது கொஸ்டின் பார்க்கலாம். கோவிட்-19 எதிர்த்து போராடும் சுகாதார பணியாளர்களுக்கான பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் இன்சூரன்ஸ் திட்டத்தில் பின்வரும் எது உண்மைன்னு கேக்குறாங்க. மொத்தம் 22.12 லட்சம் பொது சுகாதார பாதுகாப்பாளருக்கு 90 நாட்களுக்கு 20 லட்சம் காப்பீடு வழங்கலாம் எல்லாம். இதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் கோவிட்-19 போர் வீரர்களுக்கு ஒரு நபருக்கு 50 லட்சம் நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. இது கிட்டத்தட்ட அவங்க கவர்மெண்ட் 1.20 கோடி அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளவு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 தான் இது மாதிரி ஒரு அறிவிப்பு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் சுகாதார பணியாளருக்கு 50 லட்சம் வரை நாங்கள் காப்பீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வருமானத்துக்காக செலவு, அதாவது பிளாக் மணி பதுக்கி வச்சிருக்காங்க, 50% வரி கட்டிட்டு மீதி 50% நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த திட்டத்தை பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா 2016 கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் பெரிய அளவுல வெற்றி அடையல. அதுக்கப்புறமேல இந்த திட்டத்தின் கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோவிட்-19 காலத்துல கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கோவிட்-19 நோயாளிகளின் நேரடி தொடர்பு மற்றும் பராமரிப்பு இருக்க வேண்டிய சமூக சுகாதார பணியாளர்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார் அப்படிங்கிறது ரைட்டு தான். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 174. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உலக உயிர்கோள இருப்பு வலைதளத்தில் தமிழ்நாட்டின் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்குகளை பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டுள்ள மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி. என்ன பண்ணா உலக உயிர்கோள காப்பகங்கள் அதில் இந்தியாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கும். அந்த உயிர்கோள காப்பகங்கள்ல ஒரு 11 காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோ கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த 11ல தமிழ்நாட்டில் 2 இருக்கும். இந்த 2 தான் இந்த மன்னார் வளைகுடா மற்றும் நீலகிரி. இந்த 2 மட்டும் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த 18 நமக்கு என்னென்னு தெரியணும். 18 தான் நம்ம எப்போ கொஸ்டினாலும் நம்ம கண்டிப்பா அடிக்க முடியும். 18 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று மன்னார் வளைகுடா தமிழ்நாடு, 2 நீலகிரி தமிழ்நாடு, 3வது வந்து நந்தா தேவி உத்தரகாண்ட், 4 வந்து நாக்ரேக் வந்து மேகாலயா, 5 வந்து பச்சைமாரின மத்திய பிரதேசம், 6 வந்து சிம்லிபால் ஒடிசா, 7 வந்து சுந்தரவனம் மேற்கு வங்கம், 8 வந்து அகத்தியமலை கேரளா, 9 வந்து பெரிய நிக்கோபார் அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படிம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10வது வந்து கஞ்சன்ஜங்கா சிக்கிம்ல இருக்கு. 11 வந்து அமர்கண்ட் வந்து மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர். 11 முடிஞ்சு. இந்த 11 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அடுத்து 12வது பார்த்தீங்கன்னா திப்ரு செய்கோவா அப்படிம்பாங்க, இது அசாம்ல இருக்கு. 13 திகேங் திப்பங் அப்படிம்பாங்க, இது அருணாச்சல்ல இருக்கு. 14 வந்து கட்சி, இது குஜராத். 16 வந்து மானஸ் அப்படின்னா அசாம். அடுத்து குளிர்பாதமான இமாச்சல பிரதேசம். 17 சேஷாசலம் குன்றுகள் ஆந்திரா. 18 வந்து பன்னானா மத்திய பிரதேசம் இருக்கு. இந்த 18 தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 175. தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது இதை தாய் திட்டம் அப்படிம்பாங்க. தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் இருக்குல்ல, இது தாய் திட்டம் அப்படிம்பாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2011-12 பட்ஜெட்ல இதை கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 12,564 கிராமங்கள்லையும் ஒரு 79,394 குடியிருப்புகளையும் இதை கிரியேட் பண்ணாங்க. என்ன பண்ணா தாய் திட்டம் 2 கொண்டு வந்தாங்க. அதே போல 2016-17 பட்ஜெட்ல இந்த ஏரிகளை தூய்மைப்படுத்துதல், இந்த சாலை அமைத்தல், அடிப்படை வசதியை மேம்படுத்தணும், குடியிருப்புகள் இந்த கான்கிரீட் சாலை அமைக்கணும், இந்த மயானம் மேம்பாடு செய்யணும், இதெல்லாம் சொல்லி தாய் திட்டம் 2 கொண்டு வந்தாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்விட தாய் திட்டம் 1க்கு வாழ்விட இல்லாதவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வழங்கணும் அப்படிங்கிறது தாய் திட்டம் 1 2011-12 கொண்டு வந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு. தாய் திட்டம் 2 வந்து 2016-17 கொண்டு வந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு. 200 வரை மேக்ஸ் கொஸ்டின் தான். நம்ம ஜிகே மட்டும் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்றோம். ஆனால் மேக்ஸ் நான் இதுல வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. மேக்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பார்த்தாங்க, அது வேற சேனல்ல பார்த்துங்க. நம்ம ஃபுல்லாக ஜிகே தான் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த கொஸ்டின் நடந்தாலும் அந்த கொஸ்டினுக்கான ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆன்சர் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. வெளியிட்டாலும் வரலைனாலும் நம்ம கொஸ்டின் கிடைச்சா உடனே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டுருவோம். அது ரொம்ப உதவியா இருக்கும். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.